கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வார்த்தையாம் இறைவனை கருவில் சுமந்ததால் அந்த வார்த்தையானவரையே மடிசுமக்க பேறு பெற்ற அன்னையே, ஆகட்டும் என்று உமது சொல்லால் உலகம் மீட்படைய இறை வார்த்தைக்கு உரு கொடுத்து உயிரளித்த கன்னிகையே, இறைவனின் அன்பும் அருளும் நிறைந்திருக்கும் இவ்வேளையில் தூய கன்னி மரியாவின் பணிவையும் இறைவனின் திருவுளத்திற்கு என அவரது முழுமையான அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்ந்து, அருள் நிறைந்தவரே வாழ்க என்னும் கபிரியேல் தூதர் வாழ்த்தை இணைந்து பாடி அவரை நமது ஜெப வேளைக்கு வரவேற்போம். அருளால் நிரம்பிய அன்னை மரியே, தேவனின் தாயே மரியே, பரிசுத்த கன்னியே மரியே, கருணை நிறைந்த அன்னையே, நம்பிக்கையின் தாயே, அன்பின் மாதாவே, உலகின் இரட்சகரின் தாயே, சாந்தியின் அரசியே, விண்ணகத்தின் மகாராணியே, பாவிகளின் அடைக்கலமே, இறைவா, 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசுவின் வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரு மனத்தோடு அவரை போற்றி புகழ அவர் பாதம் அமர்ந்துள்ளோம். இறைவா, ஒவ்வொரு நாளும் உம்மிடம் நான் ஆசிப்பது 3. முதலாவது, உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். 2வது, உம்மை விதவிதமாய் அன்பு செய்ய வேண்டும். 3வது, உம்மை நாளுக்கு நாள் நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்று புனித மார்கரித் அம்மாள் இறைவனிடம் யாசித்தது போல நாமும் இந்த நேரத்தில் அகிலத்தையே படைத்து அனைத்திற்கும் மேலாக நம்மை படைத்து நமது பெயர் சொல்லி அழைத்து வாழ்வென்னும் பாதையில் வழித்துணையாக இருந்து நாள்தோறும் தனது பேரன்பாலும் இரக்கத்தாலும் காத்து கரம் பிடித்து வழிநடத்தும் தந்தை இறைவனின் இரக்கத்தை நெஞ்சில் சுமந்தவர்களாய் இறைவனுக்கு நன்றி கூறி அவரை போற்றி இப்பாடலில் இணைந்து ஜெபிப்போம். Sari
சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. நான் பேறு பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன், நன்றி நன்றி இறைவா, இறைவா நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னும் வீணையில் வெள்ளிச் சூரங்கள், நன்றி சொல்லி சொல்லி பாடி கொள்ளும் ஸ்வரங்கள். உள்ளம் என்னும் வீணையில் வெள்ளிச் சூரங்கள், நன்றி சொல்லி சொல்லி பாடி கொள்ளும் ஸ்வரங்கள். வள்ளலே உம் அன்பு பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்தாய், அருள் தினம் கொடுத்தாய், சேர்ந்துழைத்தாய், நல்ல பலன் கொடுத்தாய். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடவுள் தன் அன்பை தினமும் நினைவூட்டுவதற்காக அந்தந்த காலத்தில் புனிதர்களை உருவாக்கி வைத்தார். அதேபோல இன்றைய நாளில் மரியின் ஊழியர் சபையானது புனித ஜூலியானாவின் நவநாளை சிறப்பிக்க நம்மை அழைக்கின்றது. நீ நிறைவு பெற விரும்பினால் உன் உடைமைகளை விட்டுவிட்டு என்னை பின் செல் என்ற நற்செய்தியின் அறிவுரையை செயலாக்கி இறைவனில் நிறைவு பெற, வாழ்வில் முழுமை பெற ஆவல் கொண்டு அன்னை மரியின் அழகிய உருவில் தன்னை அர்ப்பணத்தின் அடிச்சுவடாய் மாற்றி வாழ்ந்த புனித ஜூலியானம்மாவுக்கு முதல் நாள் நவநாள் சிறப்பித்து கொண்டாட அழைக்கப்பட்டுள்ளோம். அர்ப்பண வாழ்வு என்பது இறைவனின் அன்பில் வேரூன்றி மனித குலத்திற்காக நம்பிக்கையின் மலராக மலர்வதாகும். துறவற வாழ்வு வெறும் ஒரு அழைப்பு அல்ல, மாறாக அது இறைவனின் அன்பிற்கு அளிக்கும் முழுமையான பதிலாகும். புனித ஜூலியானா தமது வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கான அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்ததாக வாழ்ந்தார். தமது எண்ணம், சொல், செயல்களில் அர்ப்பணிப்பின் ஆழ்ந்த பொருளை உணர்ந்தவராய், உலகத்தின் கவர்ச்சிகளையும் தனிப்பட்ட விருப்பங்களையும் துறந்து கிறிஸ்துவையே தனது வாழ்வின் மையமாக கொண்டார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற வார்த்தையின் உயிருள்ள சாட்சியாக விளங்கினார். ஆகையால் அர்ப்பண வாழ்வின் ஆழத்தை தாம் செய்த செயல்களில் மட்டுமல்ல, இறைவன் மீது கொண்டிருந்த முழுமையான அன்பிலும் தியாகத்தின் வழியாகவும் வெளிப்படுத்தினார். ஆகவே புனித ஜூலியானாவின் அர்ப்பணத்தின் ஆழமானது முழுமையான ஒப்பு கொடுத்தலின் வழியாக நம்பிக்கையில் வேரூன்றி இறைவனோடு ஜெபத்தில் கொண்டிருந்த உயிரோட்டத்தின் உறவாக, சிலுவையை தழுவிய தியாகத்தின் உச்சமாக, சிறிய செயல்களில் பேரன்போடு செய்யும் மறைவான புனிதத்தின் வழியாக கிறிஸ்துவுடன் ஒன்றித்த வாழ்வின் ஆழமாக அமைந்திருந்தது. ஆகவே நமது துறவற அர்ப்பணத்தின் ஆழம் எவ்வளவு,
இறைவனுக்காக நான் வாழ்கின்றேனா அல்லது என் விருப்பங்களுக்காக வாழ்கின்றேனா என்ற சிந்தனைகளை மனதில் தாங்கியவர்களாய் இயேசுவோடு கொண்ட ஆழமான ஒன்றிப்பே அர்ப்பண வாழ்வின் ஆழமும் அழகும் நிறைவும் ஆகும் என்பதை எடுத்துக்கூறும் இந்த நற்செய்தி வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது பேதுரு ஆண்டவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிறைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித ஜூலியானாள் என்றாலே அவர்கள் அர்ப்பணத்தின் ஆழத்தை அனுபவித்தவர்கள் என்றும் தான் தேர்ந்து கொண்ட இறைவனுக்கு மட்டுமே பிரமாணிக்கமாய் வாழ்ந்தவர்கள் என்றும் உலக ஆசையை துறந்தவர்கள் என்றும் அறிவோம். அவரைப் போல அவரது மனப்பான்மையை நமதாக்க அருள் வேண்டுவோம். உள்ளத்தை அகலாக்கி அதில் அன்பென்னும் நெய் வார்த்து உடலை திரியாக்கி தன் இனிய சுகங்கள் அனைத்தையும் சுடராக்கி மன தூய்மையோடும் தவ மனப்பான்மையோடும் வாழ்ந்த புனித ஜூலியானாமாவைப் போல நாமும் வாழ அவரை வாழ்த்தி ஆசீர் வேண்டுவோம். அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசீர் கேட்டோம் இந்த வேளையிலே. புனித ஜூலியானா செல்வ குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னையே வெறுமையாக்கி இறைவனில் நிறைவு கண்டவர். தாழ்ச்சி அனைத்து புண்ணியங்களின் ஆதாரம் எனலாம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் நம்மிடம் உருவாக அவரின் ஆசீர் வேண்டி பாடுவோம். அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசி கேட்டோம் இந்த வேளையிலே. இறைவனின் அழைப்பை ஏற்று தான் தேர்ந்து கொண்ட சபையில் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து சபைப்பற்று சகோதரிகளின் நலனில் கனிந்த ஈடுபாடு கொண்டு வாழ்ந்த புனிதையைப் போல நாமும் வாழ அவரின் ஆசீர் வேண்டி பாடுவோம். அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசி கேட்டோம் இந்த வேளையிலே. நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கிறது. நற்கருணை நாதரே தன் வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து வாழ்வாக்கியவர் நம் புனிதை. அவரைப் போல நாமும் நம் வாழ்வின் மையம் நற்கருணை ஆண்டவர் என்பதை உணர்ந்து வாழ அவரின் ஆசீர் வேண்டி பாடுவோம். அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசி கேட்போம் இந்த வேளையிலே. புனித ஜூலியானா நவநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில்
நம் சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், நம் சபையில் புதிதாக சேர இருக்கும் இளம் உள்ளங்கள் அனைவருக்காகவும், புனித ஜூலியானாவை போல அனைத்து பண்பு நலன்களை கொண்டு வாழ அவரின் ஆசீர் வேண்டி பாடுவோம். அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசீர் கேட்டோம் இந்த வேளையிலே. அன்போடு வாழ்த்த வந்தோம் புனித ஜூலியானாலே, உம்மை வேண்டி ஆசீர் கேட்டோம் இந்த வேளையிலே. இயேசுவுக்கு பிரியமானவரும் வியாகுல அன்னையின் ஊழியரான புனிதமிக்க ஜூலியானாவை போல நாமும் வாழ இறைவனின் ஆசீர் வேண்டி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. புனித ஜூலியானாம்மாள் உலக மகிமைகளை துறந்து மன தாராளத்தோடு இறைவனுக்கு இடமளித்தவர். அடிமையின் தன்மை கொண்ட கிறிஸ்துவின் மனப்பான்மையில் வளர்ந்து விண்ணக பேற்றில் பங்கு கொண்டவர். இறைவனை விட்டு பிரிய பாவம் காரணம் என்றால் அந்த பாவத்தை வெறுத்து தவறுகளுக்காக மனம் வருந்தி மன தூய்மையோடு நாளும் வாழ்ந்தவர். தனக்கு நேர்ந்த அத்தனை துன்பத் துயரங்களிலும் சம்மனசுக்குரிய தூய்மையோடு வாழ்ந்து ஒருத்தல்கள் பல செய்து இறைவனுக்காக உன்னத வாழ்வு வாழ்ந்தவர். ஆண்டவரின் அடிமையான அன்னை மரியாளை போல அர்ப்பணத்தில் சிறந்தவராய் தன்னையே வெறுமையாக்கி இறைவனில் நிறைவு கண்டவர். அழைத்தல் என்னும் கொடையை இளம் பெண்கள் பெற்று இறைவனுக்காக வாழ தன் வாழ்வை நன்மாதிரிகையாக அமைத்து கொண்டவர். இறை திருவுளத்திற்கு தன்னை முற்றிலும் கையளித்தவர். இத்தகைய பேறு பெற்ற நம் புனிதை ஜூலியானாம்மாள் நம் சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து நம் சபை இறைவன் விரும்பும் இறைப்பணியை இவ்வுலகில் ஆற்ற தேவையான வரங்களை பெற்று தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.